அம்மா, மகமாயி, என்னை எதுக்காகம்மா இந்த ஊருக்கு வரவழைச்ச? என்னால என்ன காரியம் ஆகணும்னு உத்தரவு போடு தாயே. அந்த குழந்தைய இவ்வளவு தூரம் கூட்டிக்கிட்டு வர சொல்லி எனக்கு உத்தரவு போட்ட. நான் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நீ சொல்ல மாட்டேங்கிறியே. இனி இந்த வாழ்க்கையில எந்த ஆசையும் கிடையாது தாயே. இருக்கிற வரைக்கும் பரிபூரணமா உனக்கு சேவை பண்ணிக்கிட்டு உன் உத்தரவுப்படி நடக்கிறதுக்காக மட்டுமே நான் உயிரோட இருக்கேன் தாயே. அடுத்த மாசம் உற்சவம். ஸ்ரீசக்கரம் பூமியிலிருந்து வெளியில வரும். என்னோட சேவைகளை ஏத்துக்கோ தாயே. உனக்கு சேவை பண்ற நேரத்துல எந்த நிமிஷத்திலையும் என் உயிர் போனா பரவாயில்லை. அதுக்கு நான் தயாரா இருக்கேன் தாயே. இதுல என்னோட ஆட்சேபனை எதுவுமே இல்லை. வாழணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை. சங்கர சாஸ்திரி, ஓம் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியே நமக. சங்கர சாஸ்திரி, உன்னோட கையும் காலும் செயலிழந்து உன் உடம்புல ரத்த ஓட்டம் நின்னு மூச்சு விடவே கஷ்டப்பட்டு உன் புத்தியும் மனசும் மொத்தமா என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். ஓம் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியே நமக. ஓம் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியே நமக. நல்ல வேளை வந்துட்டீங்களா? மாமா இங்க வர வழியில பழைய நண்பர் யாரையோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. வந்துருவாரு. ஏன், என்னாச்சு? ஜக்கி நம்ம வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கோயில்ல மல்லிய பார்த்து பேச்சு கொடுத்து அவளுக்கு மோதிரம் கொடுத்திருக்கானா. அவளோட அவனுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சான். கூடிய சீக்கிரம் கல்யாணமும் பண்ணிப்பேன்னு எல்லார்கிட்டயும் பரப்பிக்கிட்டு இருக்கான். உனக்கும் தெரிஞ்சு போச்சா? ஊர்ல எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிறாங்க. நம்ம வீட்டு விஷயம் ஏன் காதுல விழாம இருக்குமா? மளிகை கடைக்கு போயிருந்த பாலசுப்ரமணிய சுவாமி தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னாரு. இந்த ஜக்கியால நாம நிம்மதியாவே இருக்க முடியாது போல இருக்கு. நீ இந்த அளவுக்கு தான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சந்தோஷப்படு. ஊர்ல பாக்குறவங்க எல்லாம் என்கிட்ட என்ன கேக்குறாங்க தெரியுமா? ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஜக்கிக்கு விற்க பாக்குறியே, எத்தனை லட்சம் வாங்குனன்னு கேக்குறாங்க. என்ன பதில் சொல்றது? ஐயோ கடவுளே, இன்னும் என்னத்தை எல்லாம் பார்க்கணுமோ. ஜக்கி ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றானோ? மல்லி எங்க இருக்கா? கூப்பிடு அவளை. முதல்ல அந்த மோதிரத்தை கழட்டி தூக்கி எறிய சொல்லணும். ஐயோ, அவ எங்க வீட்டுல இருக்கா? இன்னும் அவ வரவே இல்லையே. அவ கோவில்ல தாங்க இருக்கணும். நீங்க அவளை பாக்கலையா? நல்லா கேட்டப்போ அவ கோயில்ல இருந்தா நான் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா? விஷயம் இவ்வளவு தூரம் வர வரைக்கும் நான் சும்மா இருந்திருப்பேனா? விஷயத்தை சொல்றதை விட்டுட்டு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியே, இப்ப எங்கன்னு போய் அவளை தேடுறது? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஐயோ, இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகளே போதும். நீ வேற பயம் அது இதுன்னு என்ன பயமுறுத்தாத. இல்ல, அவளுக்கு மோதிரத்தை போட்டு விட்ட ஜக்கி நம்ம மல்லிகிட்ட பேசி அவளை மைக் எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பானோ? என்னங்க பண்றது? எப்பவும் கெட்ட விஷயத்தையே யோசிக்காத, கொஞ்சம் சும்மா இரு.
வாய்ப்பே இல்ல மணிகண்டா. நீ சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கு. அஷ்ட லட்சணங்களும் உள்ள ஒரு பொண்ணை நாம தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல நம்ம கண்ணுல பட்டது இப்ப வந்துட்டு போன அந்த பொண்ணு தானே? ஆமா, சந்தேகமே இல்ல, இதே பொண்ணுதான் அவ. ஆனா நீ தானே அந்த பொண்ணு பாறை மேல இருந்து விழுந்து செத்துட்டான்னு சொன்ன. அதனால தானே வேற வழி இல்லாம சுந்தரியை நம்ம பலி கொடுத்தோம். இப்ப என்னடான்னா இவ உயிரோட இருக்கா. இவ செத்து போயிருந்தா நம்ம கண்ணு முன்னாடி எப்படி வந்து நிப்பா? நம்ம காரியத்துக்கு எப்படி தடங்களை ஏற்படுத்துவா? அதுதானுங்க எனக்கும் புரியல. இதுல உன் கைவரிசை எதுவும் கிடையாது தானே? உன்னுடைய குருவுக்கு ஸ்ரீ சக்கரம் கிடைச்சிருங்கிற பயத்துல குரு துரோகம் ஏதாவது பண்றியா? இத பாருங்க சாஸ்திரி ஐயா, என் தலையை வெட்டி இவர் பாதத்துல அர்ப்பணிச்சிருவேன். இவர் சக்தி வாய்ந்தவரா இருக்கணும், இவருக்கு எல்லா சக்தியும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன். என்கிட்ட குரு துரோகத்தை பத்தி பேசாதீங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு எங்களை திசை திருப்ப பாக்குறீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உன்னை நான் சந்தேகப்படுறேன்ற காரணத்துக்காக என்ன நீ சந்தேகப்படாத. முதல்ல நீங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்படுறத நிறுத்துங்க. மணிகண்டா, அந்த பொண்ணு செத்து போனதை நீ உன் கண்ணால பாத்தியா? ஆமா, அன்னைக்கு செத்தது அவதான். என் கண்ணு முன்னாலதான் அவளை பாடையில வச்சு எடுத்துக்கிட்டு போனாங்க. சந்தேகமே இல்ல. அப்படி இருக்கும்போது செத்து போனவ எப்படி திரும்பி வருவா? இனிமே நீங்கெல்லாம் தப்பிக்கவே முடியாது. உங்களை அழிக்கிறதுக்காகவே அவ வந்திருக்கா. பார்த்துக்கிட்டே இருங்க, உங்க ஒவ்வொருத்தரையும் அவ ஒரு வழி பண்ணாம விடவே போறதில்ல. உங்களுக்கெல்லாம் சரியான பாடம் சொல்லி கொடுப்பா. ஒருவேளை இப்படியும் இருக்கலாம். இவ வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதவரா வந்து அவ வருவா, வந்துட்டா வந்தே தீருவான்னு நம்மளை எல்லாம் எச்சரிக்கை பண்ணிட்டு போனது எதுக்குன்னு தெரியுது. நம்ம மேல இருக்கிற கோபத்துல அந்த மல்லி அந்த ஊர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்து நம்மளை பயமுறுத்துதான் இப்படி பண்றான்னு தோணுது. இருக்கலாம். அங்க கூட இந்த பொண்ணை பலி கொடுக்கணும்னு இருந்தப்போ அவ எதிர்த்து நின்னான். இந்த பொண்ணை பலி கொடுக்க வேண்டாம், வேற பொண்ணை பாத்துக்கலாம்னு சொன்னான். யோ முட்டாள், அதை விடு. அவ செத்து போயிட்டா என் கண்ணால பார்த்தேன்னு இப்பதான் சொன்ன. பணத்தை அவன் தூக்கிட்டு வருவானா? வந்தது யாரு, எப்படி வந்தா, என்ன ஏதுன்றதை மட்டும் யோசி. மணிகண்டா, மாதவராவ் எங்கிருந்தாலும் இப்ப எங்க வந்து ஆகணும். எனக்கே உரிய முறையில நான் அவனை விசாரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எல்லாம் எனக்கு தெரிய வரும். கடிக்கே இது எல்லாமே கோவில் நகைங்க. உற்சவ நேரத்தில் அம்மனுக்கு அலங்காரம் பண்றதுக்காக இதையெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருந்தோம். இது எப்படி இந்த இடத்துக்கு வந்தது? இந்த பொண்ணுக்கு எப்படி கிடைச்சது? Ha 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 ha!